முதன்முறையாக ஐரோப்பிய நாடொன்றில் தேசிய தலைவர் மற்றும் குடும்பத்தினருக்கு வீர வணக்கம். விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் குடும்பத்தாருக்கு டென்மார்க்கில் உள்ள அவரது குடும்பத்தார் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளான நேற்று அஞ்சலி செலுத்தியுள்ளனர். வேலுப்பிள்ளை மனோகரன் உள்ளிட்ட அவரின் குடும்பத்தார் மற்றும் பெருந்திரளான மக்கள் இணைந்து இவ்வாறு தமது உணர்வுபூர்வமான அஞ்சலிகளை செலுத்தியிருந்தனர். முள்ளிவாய்க்கால் யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதுவரை தேசிய தலைவருக்கோ அவரது குடும்பத்தினருக்கோ எந்தவித அஞ்சலிகளும் நினைவேந்தல்களும் நடத்தப்பட்டதில்லை. இந்த நிலையில் இந்த வருடம் முதன்முறையாக தேசிய தலைவர் உள்ளிட்ட குடும்பத்தினருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. இதன்போது தேசிய தலைவருக்கு டென்மார்க்கில் வைத்து அவரது சகோதரர் மனோகரன் அஞ்சலி செலுத்தியதாக டென்மார்க்கில் இருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெளியான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல். பொருளாதாரத்தை மாற்றியமைக்கும் சட்டமூலத்தின் மீதான அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. நிதி மற்றும் பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சரவையின் உத்தரவின் பேரில் இந்த வர்த்தமானி அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் குறித்த வர்த்தமானி அடுத்த வாரம் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் புதையல் தோண்ட முற்பட்ட கடற்படை அதிகாரி உட்பட 7 பேர் கைது. மன்னார் பேசாலை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட சிறுதோப்புக்காட்டு பகுதியில் புதையல் தோண்டியதாக கூறப்படும் நிலையில் கடற்படை அதிகாரி ஒருவர் உள்ளடங்கலாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராணுவ புலனாய்வு துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று மாலை மன்னார் மற்றும் பேசாலை காவல்துறையினர் இணைந்து திடீர் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன்போது புதையல் தோண்டிய நிலையில் புதையல் தோண்டும் உபகரணங்களுடன் 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் திருகோணமலை கடற்படை முகாமில் கடமையாற்றும் கடற்படை அதிகாரி என தெரிய வந்துள்ளது. ஏனையவர்கள் தென்பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் கைது செய்யப்பட்டவர்களை பேசாலை காவல்துறையினரிடம் மேலதிக விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்கள் பயன்படுத்திய 2 வாகனங்கள், ஸ்கேனர் இயந்திரம், மந்திர பொருட்கள் ஆகியனவும் மீட்கப்பட்டு பேசாலை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதல். 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து, 26 பேர் காயம். 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கேகாலை அவிசாவளை வீதியில் நேற்று மாலை 4 மணியளவில் இது இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் 26 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் 2 நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யாழில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய 3 உணவகங்களுக்கு எதிராக நடவடிக்கை. யாழ்ப்பாணம் இணுவில் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட உணவகங்களில் பொது சுகாதார பரிசோதகர் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பில் 3 உணவகங்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இணுவில் பகுதிக்கான பொது சுகாதார பரிசோதகர் உணவகங்களில் திடீர் சோதனை நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து 3 உணவகங்கள் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த நிலையில் குறித்த உணவக உரிமையாளர்களுக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தார். குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை தம்மீதான குற்றச்சாட்டுகளை உரிமையாளர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதனை அடுத்து அவர்களை கடுமையாக எச்சரித்த மன்று 25,000, 15,000 மற்றும் 20,000 ரூபாய் என மூவருக்கும் 60,000 ரூபாய் தண்டம் விதித்துள்ளது. 7 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை. இலங்கையின் 7 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை 3 மணி முதல் நாளை காலை 3 மணி வரை நடைமுறையாகும் வகையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி பதுளை மாவட்டத்தின் எல்ல பிரதேச செயலகங்களுக்கு 2ஆம் கட்டத்தின் கீழ் எச்சரிக்கை அறிவிப்புகள் விடப்பட்டுள்ளன. பதுளை மாவட்டத்தின் மேலும் 4 பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கண்டி, கேகாலை, ரத்னபுரி, களுத்துறை, கொழும்பு மற்றும் கம்பக ஆகிய மாவட்டங்களின் 33 பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 1ஆம் கட்டத்தின் கீழ் மண் சரிவு எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீர குறிப்பிட்டுள்ளார். காங்கேசன்துறை மற்றும் நாகப்பட்டினம் கப்பல் சேவை இடைநிறுத்தம். வெளியான அறிவிப்பு. இலங்கையின் காங்கேசன்துறை மற்றும் இந்தியாவின் நாகப்பட்டினத்திற்கு இடையிலான கப்பல் சேவை ஆரம்பிக்கும் திகதி மறு அறிவித்தல் வரை பிற்போடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கப்பல் சேவையானது இன்று ஆரம்பிக்கப்பட இருந்த நிலையில் மீண்டும் பிற்போடப்பட்டுள்ளது. கடந்த 13ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த நிலையில் சில சட்ட ரீதியான அனுமதிகள் உள்ளிட்ட காரணங்களால் தாமதம் ஏற்பட்டதுடன் மே 19 வரையில் கப்பல் சேவையை ஆரம்பிக்கும் நடவடிக்கைகள் பிற்போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கப்பலில் காணப்படும் சில பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்ததன் பின்னரே உரிய அனுமதி வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது.
அதேவேளை பயணச்சீட்டுகளுக்கான முன்பதிவு செய்தவர்கள் கட்டணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என இந்த ஸ்ரீ எனப்படும் தனியார் படகு சேவை நிறுவனத்தின் முகாமைத்துவம் தெரிவித்துள்ளது. சென்னையை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறிய பெங்களூரு, கண்ணீர் சிந்திய விராட் கோலி. பெங்களூரு எம் சின்னசுவாமி விளையாட்டரங்கில் நேற்று இடம்பெற்ற 17வது IPL தொடரின் 68வது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸை 27 ஓட்டங்களால் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி வெற்றி கொண்டது. மேலும் விராட் கோலி வெற்றியின் மகிழ்வில் கண்ணீர் சிந்திய விடயம் ரசிகர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வெற்றியுடன் 4வதும் கடைசியுமான அணியாக பிளே ஆஃப் சுற்றில் விளையாடும் தகுதியை ராயல் சேலஞ்சர்ஸ் பெற்றுக் கொண்டது. விராட் கோலி, பஃப் டுப்ளசிஸ் ஆகியோரின் அபார துடுப்பாட்டம் இந்த வெற்றியின் முக்கிய பங்காற்றின. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியினால் நிர்ணயிக்கப்பட்ட 219 ஓட்டங்கள் என்ற கடினமான வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 191 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியடைந்தது. இப்போட்டி முடிவுடன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் தலா 14 புள்ளிகள் பெற்றிருந்த போதிலும் நிகர ஓட்ட வேக அடிப்படையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி செய்து கொண்டது. நினைவுகூரல் உரிமையை மறுக்கும் இலங்கை அரசு, யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கண்டனம். மனித உரிமைகளுக்கு எதிராக நினைவுகூரல் உரிமையினை மறுக்கின்ற இலங்கை அரசின் செயலை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வன்மையாக கண்டித்துள்ளது. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தல்களை கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் சனிக்கிழமை முன்னெடுத்துக் கொண்டிருக்கையில் இடம்பெற்ற காவல்துறையினரின் அநாகரிக மற்றும் அடாவடியான செயலை கண்டித்தே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் செய்திக்குறிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் அடாவடி என்பது அண்மை காலங்களில் பெருமளவில் அதிகரித்திருப்பது இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டியுள்ளது. கடந்த 27 மாவீரர் நாள் நினைவுகளை ஸ்ரீலங்கா காவல்துறை அத்துமீறி பல்கலைக்கழக முதன்மை வளாகத்தினுள் நுழைந்து குழப்பங்களை ஏற்படுத்தி தடுத்து நிறுத்தியதோடு சுவாமி விபுலானந்தா அழகியற் கற்கை நிர்வாக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த நினைவேந்தல் வளைவினை அகற்றிச் சென்றமையும் இங்கே பதிவு செய்ய வேண்டும். தமிழர் தாயகத்தில் கேள்விக்குள்ளாக்கும் நினைவுகூரும் உரிமை தொடர்பில் கடந்த வியாழக்கிழமையன்று வெளியிட்ட அறிக்கையில் கிழக்கு மாகாணத்தில் முடிவுற்று தொடரும் இதுபோன்ற நினைவேந்தல்களை தடுக்கும் மற்றும் அச்சுறுத்தும் செயற்பாடுகள் தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தனது அவதானிப்பினை செலுத்தியுள்ளது. கிழக்கு பல்கலையில் தமிழ் மாணவர்கள் தமது பெரும்பான்மையிலை இழந்துள்ள நிலையில் தமிழ் மக்களின் உரிமைகளுக்கான பயணத்தில் எம்மோடு தோளோடு தோள் நின்று பயணிக்கும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களின் தொடர்ச்சியானதும் தன்னெழுச்சியானதுமான செயற்பாடுகளை தடுக்கும் செயற்பாடுகளின் அங்கமே இதுபோன்ற விதிகளிற்கு புறம்பான ஒழுங்குமுறைகளின் நோக்கமாகும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் அவலம் நினைவேந்தலுக்கு அழைப்பு விடுக்கும் கனேடிய பிரதமர். இலங்கையின் இறுதி யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நினைவு கூறுவதற்காக கனேடிய அரசின் சார்பில் அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அழைப்பு விடுத்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கையில் 1/4 நூற்றாண்டு காலம் நீடித்த ஆயுதப் போர் 15 வருடங்களுக்கு முன்பு முடிவுக்கு வந்துள்ளது. முள்ளிவாய்க்கால் படுகொலை உட்பட்டவற்றில் பல 10,000 தமிழர்கள் அவலமாக உயிரிழந்தார்கள். இன்று வரை மேலும் பலர் காணாமல் போயோ அல்லது காயமடைந்தோ அல்லது இடம்பெயர்க்கப்பட்டோ உள்ளார்கள். அர்த்தமற்ற இந்த வன்முறையால் ஏற்பட்ட நீடித்திருக்கும் வலியுடன் வாழும் பாதிக்கப்பட்டவர்கள், தப்பி பிழைத்தவர்கள் மற்றும் அவர்களது அன்புக்குரியவர்கள் ஆகியோரை நாம் இன்று கௌரவிக்கிறோம். 2 வருடங்களுக்கு முன்பு கனேடிய நாடாளுமன்றம் மே 18ஆம் தேதியை தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளாக ஒருமனதாக அங்கீகரித்தது. போரின் போது புரியப்பட்ட குற்றங்களுக்கும் இலங்கையில் அனைவரும் எதிர்கொண்ட துன்பங்களுக்கும் நீதி கிடைப்பதற்கும் பொறுப்பு கூறப்படுவதற்கும் நாம் எப்போதும் குரல் கொடுப்போம். முன்னாள் இலங்கை அரசு அதிகாரிகள் 4 பேர் மீது ஆயுத போரின் போது அவர்கள் இலங்கையில் புரிந்த மனித உரிமை மீறல்களுக்காக 2023ஆம் ஆண்டில் நாம் தடைகளை விதித்தோம். இலங்கையில் மனித உரிமைகளுக்கு கனடா பலமாக குரல் கொடுக்கிறது. இலங்கையின் அதிகமான மீளிணக்கம், நீதி, பொறுப்புக்கூறல், மனித உரிமைகள் ஆகியவற்றை கோரி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் 2022ஆம் ஆண்டு அக்டோபரில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு எமது சர்வதேச பங்காளிகளுடன் இணைந்து செயற்பட்டு வருகிறோம். நீடித்திருக்கும் அமைதியை கட்டியெழுப்ப தேவையான அடிப்படை அம்சங்களான மதம், நம்பிக்கை, பன்மையியல் ஆகியவற்றின் சுதந்திரத்தை மதித்து நடக்குமாறு நாம் இலங்கை அரசை தொடர்ந்து கோருகிறோம்.
மேம்பட்டதும் அனைவரதும் அதிகம் உள்ளடங்கியதும் மேலும் அமைதியானதுமாக உலகை எவ்வாறு மாற்றலாம் என நாம் ஒன்று சேர்ந்து சிந்திப்போம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.